தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து கர்நாடகா இன்று முதல் வரும் 6ஆம் தேதி வரை நீர் திறக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை அடுத்து இரு மாநிலங்களின் எல்லைப் பகுதியில் நிலவும் சூழல் குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் பழனிவேல். காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாக தமிழகம் கர்நாடகம் இடையிலான போக்குவரத்து பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. கடந்த 25 நாட்களாக தமிழக பேருந்துகள் கர்நாடகாவுக்கும் கர்நாடக பேருந்துகள் தமிழகத்திற்கும் இயக்கப்படாமல் உள்ளது. இரு மாநில எல்லையிலேயே அந்தந்த பேருந்துகள் நிறுத்தப்படுவதால் 2 கிலோமீட்டர் நடப்பயணத்துக்கு பிறகு பொதுமக்கள் கர்நாடகாவுக்கும் தமிழகத்துக்கும் செல்லக்கூடிய நிலை காணப்படுகிறது. இந்த நிலையை தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாயிருக்காங்க. நாம் இருக்கக்கூடிய பகுதி தற்பொழுது கர்நாடக மாநிலம் அத்திப்பள்ளி பகுதி. எனக்கு பின்னால் பார்க்கலாம், பொதுமக்கள் அங்கிருந்து பேருந்து மூலமாக தமிழகத்தை நோக்கி வருவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கலாம். அதே போல் மற்றொரு புறம் பார்க்கலாம், கர்நாடக மாநில போலீசார் அந்த கர்நாடக மாநில பதிவெண் கொண்ட வாகனங்களை தமிழகத்திற்குள் அனுப்பாமல் திருப்பி அனுப்பும் சூழலை நம்ம நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைதான் கடந்த 25 நாட்களாக தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. இரு மாநில போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில இந்த பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காணப்பட வேண்டும் என்பது இரு மாநில மக்களிடையே இருக்கக்கூடிய சூழல உச்சநீதிமன்றம் தொடர்ந்து அடுத்தடுத்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என வலியுறுத்தும் நிலையில இன்று முதல் வருகின்ற 6ஆம் தேதி வரை தமிழகத்திற்கு வினாடிக்கு 6000 கனஅடி நீர் திறந்துவிட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு எடுத்தது. இந்த உத்தரவு எடுத்து தண்ணீர் திறப்பது குறித்து கர்நாடகா மாநிலத்தில் இன்று அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு பிறகு தண்ணீர் திறக்கப்படுமா இல்லையா என்பது தெரிய வரும். அது மட்டுமல்லாமல் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக காவிரி மேலாண்மை உறுப்பினத்தில் கர்நாடக அரசின் சார்பில் இடம்பெறக்கூடிய சட்ட வல்லுநர்கள் குறித்து தேர்வு செய்வதற்காகவும் இன்று மாலைக்குள் இருக்கும் என்று தெரிய வருகிறது. புதிய தலைமுறைக்காக அத்திப்பள்ளி எல்லையிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஜலீல் அகமதுடன் பழனிவேல்.